அன்பார்ந்த மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உமா பாலசுப்ரமணியனின் காலை வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். தினமும் அருணகிரிநாதர் இயற்றிய திருப்புகழ் பாக்களை ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். இன்று நாம் திருச்செந்தூர் செல்ல போகிறோம். திருச்செந்தூரில் என்ன பாடல்? தோலோடு மூடிய கூரையை நம்பி என்று தொடங்கும் ஒரு பாடல். அதை முதலில் வரி வடிவத்தில் கண்டு மகிழலாம். அதற்கு பிறகு இசை வடிவம், பிறகு விரிவுரை. இதோ வரி வடிவம். தோலோடு மூடிய கூரையை நம்பி பாவையர் தோதக லீலை நிரம்பி சூழ் பொருள் தேடிட ஓடி வருந்தி புதிதான தூதொடு நான்மணி மாலை பிரபந்த கோவை உலா மடல் கூறி அழுந்தி தோமுரு காளையர் வாசம் தொறும் புக்கு அலமாறும் காலனே வீணனே நீதி கெடும் பொய் கோளனே மானமிலாவழி நெஞ்ச காதக லோப விருதாவனே நிந்தை புலையேனே காரண காரிய லோக பிரபஞ்ச சோகம் எல்லாம் அற வாழ்வுற நம்பில் காசரு வாரி மெய் ஞான தவம் சற்று அருளாதோ பாலன மீதும நான்முக செம்பொற் பாலனே மோத பராதன பண்ட பாரிய மாருதி தோல்மிசை கொண்டுற்று அமராடி பாவி இராவணனார் தலை சிந்தி சீரிய வீடனர் வாழ்வுற மன்றல் பாவையர் தோல் புனர் மாதுளர் சிந்தைக்கு இளையோனே சீலம் உலாவிய நாரதர் வந்துற்று ஈதவள் வாழ் புனமாம் என முந்தி தேமொழி பாலித்த கோமள இன்ப கிரிதோய்வாய் சேலொடு வாழை வரால்கள் கிளம்பி தாருக்குள் பூகம் அளாவிய இன்ப சீரலைவாய் நகர் மேவிய கந்த பெருமாளே. என்ன நேயர்களே, வரிவடிவில் கண்டு மகிழ்ந்து விட்டீர்களா? இப்பொழுது வசுமதி தேசிகன் அவர்களில் குரலில் இந்த பாடலை கேட்கலாமா? பாவையர் தோதக லீலை நிரம்பி சூழ்பொருள் தேடிட ஓடி வருந்தி புதிதான தூதொடு நான்மணி மாலை பிரபந்த கோவையுலா மடல் கூறி அழுந்தி தோமுரு காளையர் வாசல் தொறும் புக்கு அலமாறும் காலனை வீணனை நீதி கெடும் பொய் கோளனை மானமிலா வழி நெஞ்ச கதகலோப பிரதாவனை நிந்தை புலையேனை காரண காரிய லோக பிரபஞ்ச சோகமெல்லாம் அறவாழ்வுடனம்பி காசரு வாரிமை ஞான தவம் சற்று அருளாதோ முருகா பாலன மீத மனாமுக செம்போர் பாலனை மோத பராதன பண்ட பாரிய மாருதி தோல்மிசை கொண்டுற்று அமராடி பாவி ராவணனார் தலை சிந்தி சிறிய வீணனர் வாழ்வுற மன்றர் பாவையர் தோள் புனர் மாதுள சிந்தைக்கு இனியோனே முருகா. சீரலை வாயில் இருக்கும் பெருமாளை அருணகிரிநாதர் என்ன கேட்கிறார் என்பதுதான் இந்த பாடல் விவரிக்கிறது. அவரை நோக்கி அருணகிரிநாத பெருமாள் வேண்டுகிறார். முன்னால் வேண்டுகிறார். பின்பகுதியில் ராமாயணம் வருகிறது. எவ்வாறு நாரதர் முருகனுக்கு வள்ளியை பற்றி கூறி அங்கே செல், அவள் வள்ளிமலையில் வாழ்கிறாள் என்று கூறுகிறார். பிறகு திருச்செந்தூரின் வளப்பத்தை பற்றி கூறி இந்த பாடலை முடிக்கிறார். தோலால் சுவர் வைத்து 4-6 காலில் சுமத்தி 2 காலில் எழுப்பி வளை முதுகு ஓட்டி கை நாற்றி நரம்பால் ஆர்க்கையிட்டு தசை கொண்டு மேய்ந்த இந்த அகம் பிரிந்தால் வேளால் இரித்தழைத்தோன் 2 தாளன்றி வேறில்லையே என்று கந்தர அலங்காரத்தில் அருணகிரிநாதர் கூறுவார்.
உடலை எப்படி வேய்ந்திருக்கிறான் என்று நாம் அந்த திருமந்திரத்திலும் பார்க்கலாம், தேவாரத்திலும் பார்க்கலாம், இந்த திருப்புகளிலும் பார்க்கலாம், கந்தரலங்காரத்திலும் பார்க்கலாம். ஏனென்றால் உடல் அப்படித்தான் வேய்ந்திருக்கிறது, அது உண்மை. இப்பொழுது விரிவாக இந்த பாடலில் உள்ள பொருளை நாம் காணப்போகிறோம். தோலொடு மூடிய கூரையை நம்பி. இது ஒரு கூரை. கூரை என்றால் என்ன? ஒரு வீட்டிற்கு கூரை வேண்டும். இது உடல். உடல் உள்ளே எல்லாம் அடங்கி இருக்கிறது. எலும்பு அடங்கி இருக்கிறது, மலங்கள் இருக்கின்றன, எல்லாம் இருக்கின்றன. அதன் மேல் என்ன செய்திருக்கிறார் இறைவன்? அது அசுத்தமாக இருக்குமே, பார்ப்பதற்கு சரியாக இருக்காது என்று தோலால் அப்படியே மூடி வைத்து விட்டார். எப்படி ஒரு வீட்டிற்கு நாம் சுவரில் பூசுகிறோமோ அந்த பூச்சை போல இந்த தோலை வைத்து மூடிவிட்டார். தோலோடு மூடிய கூரை என்றால் இந்த உடலை நாம் நம்புகிறோம். ஏன் அப்படி சொல்லுகிறார்? ஏனென்றால் இந்த உடல் நிலையானது அல்ல. பல வருடங்கள் வாழ்ந்துவிட்டு என்றாவது ஒரு நாள், சீக்கிரமோ அல்லது வெகு நாட்கள் கழித்தோ இறந்துபடும், அழிந்துவிடும். அதனால் தோலோடு மூடிய கூரையை நம்பி என்று கூறுகிறார். நம்பக்கூடாது. நாம் வாழ்ந்து கொண்டே போக வேண்டும். எப்படி இறைவன் படைத்திருக்கிறானோ, என்னென்ன விதிக்கிறானோ அதன்படி நல்ல நெறிமுறைகளை கொண்டு நாம் வாழ வேண்டும். அதனால் தோலோடு மூடிய கூரையை நம்பி என்ன செய்கிறோம்? பாவையர் தோதக லீலை நிரம்பி. பாவையர்கள் என்றால் யார்? மாதர்களுடைய அந்த வஞ்சக லீலைகள் யாவும் நிரம்புகின்றன. ஒருவன் நல்லவனாக வாழ்வதற்கு அந்த மாதர்கள் விடமாட்டார்கள். அவர்களுடைய வஞ்சக லீலைகள் இருக்கிறதே, எப்படி நாம் அவர்களுடன் மகிழ்ச்சி கொள்ளலாம், எப்படி அவர்களை தங்களிடம் வருவித்துக் கொள்ளலாம் என்று அவர்கள் லீலைகள் புரிவார்களாம். அதனால் என்ன ஆகின்றது? அவர்களுக்கு வேண்டிய பொருளை தேடி அவர்கள் காலில் கொட்ட வேண்டியிருக்கிறது. சூழ் பொருள் தேடிட ஓடி வருந்தி. நாம் இங்கேயே அந்த பொருள்களை தேட முடியுமா? முடியாது. அதனால் இங்கும் அங்கும் அலைந்து ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக, அதாவது அந்த மாதர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டிய பொருள்களை தேட இங்கும் அங்கும் அலைய வேண்டியிருக்கிறது, ஓடி வருந்தி. அப்படி ஓடுவதனால் என்ன ஆகிறது? வருத்தமுற்று நாம் வருந்துகிறோம், துன்பமடைகின்றோம். புதிதான தூதொடு. அதனால் என்ன செய்கிறான் ஒருவன்? புதிதான தூதொடு நான்மணி மாலை பிரபந்த. இவையெல்லாம் பிரபந்தங்கள், அதாவது நூல்கள், புது விதமான நூல்கள். இவைகளெல்லாம் அறிந்து கொள்கிறான். அறிந்து கொண்டு ஏதாவது புதுமையாக யாரிடமாவது சொன்னால், ஏதாவது செல்வம் கிடைக்குமே, நமக்கு வேண்டிய பொருள்கள் கிடைக்குமே என்று அவற்றையும் கற்றுக்கொள்கிறான். தூது என்பது நூல். தூது, நான்மணி மாலை, பிரபந்தம் இவைகளெல்லாம் கற்று தெளிந்து கோவை உலாமடல் இவைகளும் பிரபந்தங்களில் வருகின்றன. அப்படி முதலியவற்றை அவைகளெல்லாம் கற்று அதில் ஈடுபட்டு தோமுறு காளையர் வாசல் தோறும் புக்கு. தோமுறு என்றால் என்ன? குற்றம் நிறைந்த, அதாவது தீயவராக இருப்பவர்கள் வீட்டு வாசலில் நின்று அவர்களின் வாசல் தோறும் புகுந்து அலமாறும். அலம் என்றால் துன்பம், துன்பமாகவும் வருந்தியும் இருக்கும் காலனை என்றால் அந்த காலன் இருக்கிறான் யமன், அவன் அல்ல. கால் இருக்கும், காலை வைத்திருக்கும் நான். காலன் என்றால் என்ன? காலை வைத்திருக்கும், கால்களை கொண்டவனை, காலனை. வீணனை, நான் வீணாக திரிகிறேன். ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா? ஏதாவது பயன் அடைவதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா? அப்படி இல்லை. நான் ஏதோ என் கால் போன போக்கில் திரிகின்றேன். நீதி கெடும் பொய் கோளனை. நீதி கெடும் என்றால் நீதி தவறுகிறேன். எவ்வளவோ நீதி நெறிமுறைகள் இருக்கின்றன, அந்த நெறிகளை நான் தவறவிட்டு விட்டேன், அதன்படி நான் நடக்க மாட்டேன் என்கிறேன். கோளன் என்றால் என்ன? கோளன் என்றால் இங்கு இருப்பதை அங்கு சொல்றது, அங்கு இருப்பதை இங்கு சொல்றது என்பதும் இருக்கிறது. கோளன் என்றால் குப்பை என்றும் வைத்துக் கொள்ளலாம். அதாவது தன்னை என்ன செய்கிறார்? கீழ்த்தர குணம் உடையவனாக அவர் அப்படி சிந்திக்கிறார். நமக்காகத்தான் சொல்கிறார். அவர் அப்படி இல்லை, நமக்காகத்தான் சொல்கிறார். கோளனே மானமிலா அழி நெஞ்ச காதக லோப விருதாவனே. மானமே இல்லை. மானம் இருந்தால், மானம் என்றால் என்ன? தன்மானம் வேண்டும் ஒருவனுக்கு. மற்றவரிடத்தில் நாம் என்று இழித்து கொண்டு நாம் பிச்சை எடுக்கக்கூடாது, அவர்களிடம் வேண்டக்கூடாது என்று இருக்க வேண்டும்.
ஆனால் இவனுக்குத்தான் அப்படி இல்லையே. காளைதரும் புக்கு அலமாறும் என்று கூறுகிறாரே. மானமில்லா அழி நெஞ்ச, மானமில்லாது இந்த நெஞ்சம் அழிந்து விடுகிறது. நெஞ்சத்தை அப்படி அழித்து விடுகிறான். போனது போகட்டும், நமக்கு இப்பொழுது பொருள் கிடைக்கிறதே என்று மானம் இல்லாமல் ஒவ்வொரு வீடுதோறும் அவன் பிச்சை எடுக்கிறான், ஏதாவது கிடைக்கும் என்று. மானமிலா அழி நெஞ்ச காதக லோப விருதாவனை. காதக என்றால் என்ன? மற்றவர்களை வருத்தும் லோபியை என்றால் மற்றவர்களுக்கு ஈயாமல் தானே வைத்துக் கொள்வது லோபி. லோபியை, பயனற்றவனை. லோப விருதாவனை. விருதா என்றால் ஒன்றுமே செய்யாமல் அப்படியே வீணாக திரிவது. விருதாவனை என்றால் பயனற்றவனை. நிந்தை புலையேனை. அதனால் எல்லோரும் என்ன செய்கிறார்கள்? என்னை நிந்தை வசுவு செய்கிறார்கள். நிந்திக்கப்படும் நான், நிந்திக்கப்படும். புலையேனை என்றால் என்ன? கீழ்மகன் என்றால் என்ன? யாவரும் விரும்பாதவனாக நான் சமூகத்திலேயே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட கீழ்மகனாகிய என்னை காரணக்காரிய லோக பிரபஞ்ச, காரணக்காரிய தொடர்புகளாக வரும் இந்த உலகத்தில் உண்டாகும் சோகம் எல்லாம். நான் இப்படி இருப்பேன், ஆனால் என்னுடைய சோகம் எல்லாம் அறவே நீங்க வேண்டும் என்று கூறுகிறார். அதாவது என்னுடைய காரணக்காரிய லோக பிரபஞ்சம் இருக்கிறதே, அதில் என்னுடைய சோகம் எல்லாம் இருக்கிறது. அந்த சோகம் எல்லாம் அறவே நீங்க வேண்டும் முருகா. அது உன்னால் தான் முடியும். நான் எப்படி இருந்தால் என்ன? நீ நல்லவனாக இருக்கிறார், நல்ல குணங்கள் சத்குணமாக இருக்கிறார். அதனால் என்னை திருத்துவதற்கு நீ ஒருவன் தான், உன்னால் தான் முடியும் என்று கூறுகிறார். சோகம் எல்லாம் அற, துன்பங்கள் எல்லாம் நீங்குமாறு செய்து வாழ்வுற நம்பில் காசரு வாரி. நல்ல வாழ்வு எனக்கு சேர வேண்டும். இவ்வளவு நாட்கள் நான் தீய வாழ்க்கையும், அதாவது என்னுடைய சேர்க்கை சரியாகவே இல்லை, தீவர்களோடு சேர்ந்து விட்டேன். ஆனால் நீ வந்து விட்டால் நான் நல்ல வாழ்க்கையை நான் வாழ முடியும். அதனால் நல்ல வாழ்வு சேரவும் விருப்பமும் குற்றமும் அல்லாத செல்வமாகிய என்ன? செல்வமாகிய மெய் ஞான ஸ்ரவம் சற்று அருளாதோ. அந்த மெய் ஞானம் என்பது என்ன? உண்மையான ஞானமாகிய அந்த தவநிலை என்னை வந்து அடைய வேண்டும் முருகா. சிறிதாவது நீ எனக்கு அதற்காக சிறிதாவது நீ எனக்கு கொடுக்க கூடாதா முருகா என்று கூறுகிறார். பாலன்ன மீது மண் நான்முக என்று கூறுகிறார். இப்பொழுது நான்முகனை பற்றி கூறுகிறார். என்ன கூறுகிறார் என்று பார்க்கலாம். பால் போன்ற வெண்மையாக இருக்கும் அன்னத்தை வாகனமாக கொண்டிருக்கிறார், தன்னிடம் வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் அன்னத்தின் மீது அவர் வீற்றிருக்கிறார். வீற்றிருந்து நான்முகத்தை கொண்டிருக்கிறாரே, அந்த பிரம்மாவை பற்றி தான் கூறுகிறது. அவர் எப்படி இருக்கிறார்? செம்பொற் பாலனை மோது. பாலனை என்று கூறக்கூடாது. பாலன் என்றால் என்ன? காப்பாற்றுபவன் அவன், அதாவது படைப்பவன், பாலிக்கிறவன். அதனால் செம்பொற் பாலனை மோது அபராதன. அதாவது செம்பொற், செம்மையான பொன்னிறம் கொண்டு, பொன்னிறம் என்றால் மஞ்சள் நிறம் கொண்டு அந்த பிரம்மா விளங்குகிறார். பொன்னிறம் கொண்டு பாலனை மோது, படைத்தல் தொழில் செய்யும் அந்த பிரம்மனை ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் பொருள் அறியாததனால் அவனை அந்த கொடுமையை 4 கொடுமைகளையும் பிடித்து இழுத்து அவனை தன் கையால் மோதினான் முருகன். அப்படி மோதி அவனை குட்டி தண்டனை கொடுத்தவனே. அபராதம் என்றால் என்ன? தண்டனை கொடுத்தவனே. பண்ட பாரிய. அடுத்தது என்ன கூறுகிறார்? ராமாயணத்தை பற்றி கூறுகிறார். பண்ட பாரிய மாருதி பாரிய என்று கூற வேண்டும். பாரிய என்றால் என்ன? அந்த பெரிய வலிமையான பாரிய மாருதி தோல்மிசை கொண்டுற்று. முன்பு ஒரு சமயம் போர் நடந்தது. ராமபிரான் வகையினருக்கும் ராவணன் தரப்பினருக்கும் போர் நடக்கையில் இந்த அனுமார் என்ன செய்தார்? ஒரு பக்கம் ராமனையும் ஒரு பக்கம் லக்ஷ்மணனையும் தோள் மீது தூக்கி கொண்டு அவர் போரிட்டார். அதை பற்றி தான் கூறுகிறது. முன்பு ஒரு சமயம் அந்த பெரிய அனுமானின் தோளில் வீற்றிருந்து அமர் என்றால் போராடி போர் செய்து பாவி ராவணன் தலை சிந்தி. பாவியாகிய ராவணனுடைய, அவனுக்கு 10 தலைகள் இருக்கின்றன அல்லவா? இவன் ஒரு கணை வீசி அந்த பாவி ராவணன். ஏன் பாவி என்று கூறுகிறார்? ஏனென்றால் சீதையை அவன் அபகரித்து கொண்டு சென்று விட்டான். அபகரிக்காமல் எவ்வளவோ பேர்கள் பகையால் சண்டை போடுகிறார்களே, அப்படி இல்லாமல் சீதையை அபகரித்து விட்டு அதனால் ராமர் அவனிடம் போர் புரிவதாக வந்து விட்டதனால் பாவியாகிய அவனுடைய தலைகள் யாவும் சிந்தவும். 10 தலைகள் இருக்கிறது அல்லவா? அந்த 10 தலைகளும் கீழே சிதறி விழவும் சீரிய
அவன் விழுந்து விட்டான், அவனும் இறந்து விட்டான், கும்பகர்ணனும் இறந்து விட்டான். அதனால் விபீஷணன் சரணாகதி அடைந்தான் ராமனை. அதனால் விபீஷணனுக்கு மணிமுடி, அதாவது அரசாட்சி அவனை பெறுவதற்கு இவர் வழிவகுத்தார், ராமர் வழிவகுத்தார். அதைத்தான் இங்கு கூறுகிறார். சீரிய வீடனர் வாழ்வுற. உத்தமனான சீரிய என்றால் என்ன? செம்மையாக இருப்பவன், நல்ல நெறியை தழுவுபவன், உத்தமனாக இருப்ப விபீஷணன் வாழும்படி செய்து மன்னர் பாவியர் தோல் புனர் மாதுளர் சிந்தைக்கு இனியோனே. யாரை திருமணம் புரிந்து கொண்டார்? திருமணம் புரிந்து கொண்ட அந்த பாவையாம் சீதையின் தோளை புணர்ந்து தழுவிய மாமனாகிய ராமனின் அன்புக்கு பாத்திரமாகிய அவனுடைய சிந்தைக்கு இனியவனாக திகழும் முருகனே என்று கூறுகிறார். இந்த முருகனை கூறுவதற்கு ராமாயணத்தையும் மற்றவற்றையும் எடுத்து அந்த நாவலர் பாடிய நாரதனார் இருக்கிறாரே அவரையும் இழுத்து எல்லாவற்றையும் கொண்டு வந்து அப்படிப்பட்ட முருகன் என்று கூறுகிறார். திகழ்பனே சீலம் உலாவிய நாரதர் வந்துற்று. இப்பொழுது நாரதரை பற்றி கூறப்போகிறார். சீலம் என்றால் ஒழுக்கம். சீலம் உலாவிய நாரதர், நல்ல குணமும் ஒழுக்கமும் நிறைந்துள்ள நாரத முனிவர் உன்னிடம் வந்து ஈதவள் புனமாம் என முந்தி ஒரு நாள் அவரை கண்டுவிட்டால் இதுதான் அந்த வள்ளி வாழும் திணைப்புணமாகும் என்று குறிப்பிட்டு காட்ட, உடனே நீ முடுகி சென்று தேமொழி பாழித்த கோமள இன்ப கிரித்தோய். உடனே தேன்மொழியாளாக இருக்கிறாளே அந்த பேசும் வள்ளியின் பச்சை கற்பூர கலவையை அணிந்த அழகிய இன்பம் தரும் மலை போன்ற அந்த கொங்கையை நீ விரும்பி தழுவியவனே சேலொடு வாழை வரால்கள் கிளம்பி. சேல் இதையெல்லாம் மீன் வகைகள். சேல் ஒரு வகை, வாழை ஒரு வகை, வரால்கள் ஒரு வகை. இந்த மீன்கள் யாவும் துள்ளி பாய்கின்றதான் அந்த குளத்தில், அந்த நீரில் துள்ளி பாய்கின்றன. அப்பொழுது அங்கு இருக்கும் தாருக்குள் பூகம் அளாவிய இன்ப குலை சாய்ந்திருக்கும் பாக்கு மரங்கள் குலாவும் இன்பகரமான சீரலைவாய் நகர் மேவிய கந்த பெருமாளே. அந்த பாக்கு மரங்கள் எல்லாம் அங்கு இருக்கிறதாம். இங்கு அலை இருக்கிறதே, அலை அவ்வளவு தூரம் வீசுகின்றது என்று கூறுகிறார். அலைகளையுடைய திருச்செந்தூர் நகரில் வீற்றிருக்கும் கந்த பெருமாளே என்று கூறுகிறார். தோளை தழுவும் சீதையின் தோளை தழுவும் ராமரின் விருப்பத்திற்குரிய மருமகனே, மெய்ஞான தவம் எனக்கு சற்று அருளமாட்டாயா என்று கூறுகிறார். ராமாயண காலத்தில் என்ன ஆயிற்று? இலங்கையை அரசாண்டு வந்த ராவணின் தம்பிதான் இந்த விபீஷணன். ஆனால் விபீஷணன் என்ன செய்தான்? ஆட்சி செய்யும் கொடுமை நிறைந்தவனாக இருந்த அந்த ராவணனை விபீஷணன் நிறைய நல்ல நெறிகளை அவனுக்கு உபதேசித்தான், பின்பற்றும்படி கூறினான். அவன் அப்படி பண்பு கொண்டவனாக இருந்தான். ஆனால் ராவணன் சீதையை கடத்தி வந்து அசோகவனத்தில் இருத்தினானே, அதை இவன் மிகவும் கண்டித்தான். ஆனால் ராவணன் அதை கேட்காமல் இருந்து விட்டான். அதனால் பல முறைகள் அவன் மன்றாடியும் அவன் அதை செய்யவில்லை. அதனால் இவன் என்ன செய்தான்? ராமனிடம் சரணாகதி அடைந்து அடைக்கலம் புகுந்து விட்டான். ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த யுத்தத்தில் ராவணனோடு சேர்ந்து அவனோட பகைவர்கள் யாவரும் ஆண்டு விட்டனர். அதன் பிறகு ராமன் இலங்கையின் அரசனாக விபீஷணனுக்கு முடிசூட்டினான். அவன் சரணாகதி அடைந்து விட்டான் அல்லவா, அவன் முடிசூட்டினான். இரவை குலத்தி ராஜ மருவை எதிர்த்து வீழ்கடு ரண முக சுத்த வீரிய குணமான இளையவனுக்கு நீள்முடி அரசது பெற்று வாழ்வுற இதமோடு அடித்த ராகவன் என்று கதியை விளக்குமாதர்கள் என்று தொடங்கும் திருப்புகழ் பாடலில் கூறுகிறார். ராகவன் ஆட்சியை கொடுத்து விபீஷனுக்கு ஆட்சியை கொடுத்து முடிசூட்டினான். அவன் விபீஷன் மிகவும் நல்லவன். அவன் கூறுகிறான், எனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் என் மனது தர்ம வடிவான அந்த பகவானிடமே எப்போதும் இருக்க வேண்டும். குரு உபதேசம் இல்லாமலேயே எனக்கு பிரம்மாஸ்திரத்தின் மந்திரமும் ரகசியமும் எனக்கு தெரிய வேண்டும். எந்த நிலையில் நான் இருந்தாலும் அந்த தர்மத்தை நான் நிலை நிறுத்தி காட்டுவேன் என்று கூறினான். இதுதான் நான் கேட்க வேண்டிய வரம் என்று பிரம்மாவை கேட்கிறான். விபீஷணன் வேண்டுகோள் இதுதான். விபீஷணன் வேண்டுகோள் எப்போதும் தர்மாத்மாவாகவே இருப்பாய் என்று அவன் கேட்டபடி பிரம்மாவும் கூறிவிட்டார். இவர் சலூனா என்னும் கந்தர்வனின் மகளான சரபை அவளை மணந்தார். இவர்களுக்கு பிறந்தவள் தான் திரிசடை. திரிசடை ராவணனிடம் இருந்தாள் அல்லவா, அந்த திரிசடை தான் இவள். அந்த தீயில் விழுந்த வேதவதி தான் சீதையாக வந்து ராவணனுடன் விளையாடுகிறாள் என்று கூறியும் ராவணன் பொருட்படுத்தாதனால் இவ்வாறு ராமனை சரணாகதி அடைந்தார். நாராயணன் கண்களிலிருந்து அமிர்தவல்லி சுந்தரவல்லி தோன்றினார்கள் அல்லவா. இருவர்களும்
முருகனிடம் காதல் கொண்டார்கள். ஆனால் முருகன் என்ன சொன்னான், இருவரையும் வேறு வேறு இடத்தில் பிறக்க வைத்து அவர்களை திருமணம் செய்து கொள்ளுவேன் என்று. அப்பொழுது வேடர் குலத்தில் இந்த வள்ளி சுந்தரவல்லி வள்ளியாக பிறந்தவுடன் அப்பொழுது நாரதர் அங்கு சென்று இவளை கண்டிருக்கிறாள். கண்டவுடனே ஆஹா, இவள் இப்படி இங்கு வேடர் குலத்தில் இழி குலத்தில் பிறந்திருக்கிறாளே, இவள் முருகனிடம் சேர்பவள் ஆயிற்றே என்று உடனே ஓடிப்போய் முருகனிடம் சொல்ல, முருகன் இங்கே வந்து அவளை ஆட்கொண்டான் என்று நமக்கு தெரிகிறது. இப்படி அந்த நிலையை பார்த்து இவள் முருகனுக்கு மனைவியாக ஆகப் போகிறவள் என்று அவர் மனதில் நினைத்து உடனே ஓடிப்போய் முருகனுடன் இணைந்து பெருவாழ்வு வாழும்படி இவர் வழிவகுத்தார் என்று இந்த பாடல் கூறுகிறது. பொருள் தேடிட ஓடி வருந்தி புதிதான தூதொடு நான் மணி மாலை பிரபந்த கோவையுள்ளாமடு கூறி எழுதி தோமுரு காளைய வாசு தோறும் புக்கு அலமா காலனை வீணனை நீதி கெடும் பொய் கோளனை மானமில்லா வழி நெஞ்ச கதகலோப பிரதாவனை நிந்தை புலையே காரணகாரிய லோக பிரபஞ்ச சோகமெல்லாம் காசருவாரிமை ஞானதவம் சற்று அருணாதோ முருகா பாலன மீத மனாமுகசம் போல் பாலனை மோர பராதன பண்ட பாரிய மாருதி தோழிசை கொண்டுற்று அமராரி பாவையதோர் குணர் மாதுள சிந்தைக்கு இனியோனே முருகா சிலமுலாவிய நாரத வந்துற்று ஈதவள் வாழ்குணமாமென முந்தி தெமொழி பாடித கோமள இன்பகிரி தோழா சேலொடு வாழை மரால்கள் கிளம்பி தருகொள் பூதமழாலியும்ப சீரலை வாய் நகர் மேலிய தந்த பெருமாளே முருகா கரணகாரிய லோக பிரபஞ்ச சோகமெல்லாம் காசருவாரிமை ஞானதவம் சற்று அருளாதோ சீரலை வாய் நகர் மேலிய கந்த பெருமாளே. இந்த நிகழ்ச்சியை ஏவினை நேர்வழி என்று தொடங்கும் பாடலிலும் அருணகிரிநாதர் குறிப்பிட்டார். நாவலர் பாடிய நூலிசையால் வரு நாரதனார் புகழ் குரமாதை நாடிய காணிடை கூடிய சேவக என்று முருகனை கூறுகிறார். இப்படி ஒவ்வொரு திருப்புகழ் பாடல்களிலும் நாம் புராணங்களையும் இதிகாசங்களையும் நல்ல தத்துவங்களையும் நாம் கண்டு கொள்ளுகிறோம். அருணகிரிநாதர் அதற்கு வழி வகுத்திருக்கிறார். அதனால் நாம் ஒவ்வொரு திருப்புகழ் பாடலையும் நாம் பாராயணம் செய்து ஓய்வோமானால் இந்த உலகத்தில் நன்றாக வாழலாம். அதற்கு முருகனே அருள்வான் என்பது திண்ணம். நன்றி.